நெக்ஸ்ட் நம்ம illustration 3 பார்க்கலாம் friends. X Limited, a manufacturer cum trader, provides you the following details for the financial year ended on 31st March 2023. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஐட்டம்ஸ் ஆர் இன்வென்டரி, பேலன்ஸ் ஆன் 1st April 2022, பேலன்ஸ் ஆன் மார்ச். இது வந்து ஏப்ரல் கொடுத்துருக்காங்க, இது வந்து மார்ச் கொடுத்துருக்காங்க, மார்ச் எண்ட். Purchases during the year. You are required to draft an extract of the statement of profit and loss and also show the relevant notes to the accounts. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஐட்டம்ஸ் ஆஃப் இன்வென்டரி. நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நிறைய ஸ்டெப்ஸ் பார்த்தோமா. ஃபர்ஸ்ட் என்ன இன்கம் ஆட் பண்ணணும், நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ்ல என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்லி அந்த எக்ஸ்பென்சஸ் ஸ்டெப்ல அவங்க ஒன்னே ஒரு மட்டும் இங்க கொடுத்துருக்காங்க. என்னன்னா சேஞ்சஸ் இன் இன்வென்டரி. சேஞ்சஸ் இன் இன்வென்டாரிஸ். இப்போ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப ரா மெட்டீரியல்ஸ்க்கு என்ன பார்த்தோம், ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டுன்னு பார்த்தோம்ல, அதுவும் கொடுத்துருக்காங்க. ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு. சேஞ்சஸ் இன் இன்வென்டாரில பாருங்க நம்ம மூணுமே பார்த்தோம். ஸ்டாக்கும் கொடுத்துருக்காங்க, ஒர்க்கிங் ப்ராக்ரஸும் கொடுத்துருக்காங்க, ஃபினிஷ்டு குட்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ ரா மெட்டீரியலுக்கு நம்ம என்ன ஸ்டெப் பார்த்தோம், ஓப்பனிங் பேலன்ஸ் பிளஸ் பர்ச்சேசஸ் இருந்தா ஆட் பண்ணணும், க்ளோசிங் இருந்தா மைனஸ் பண்ணணும்னு பார்த்தோமா. இப்போ பாருங்க இங்க ஓப்பனிங் எவ்வளோ இருக்கு, 2 lakhs பிளஸ் பர்ச்சேசஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 5 lakhs பர்ச்சேசஸ் இருக்கு, மைனஸ் க்ளோசிங் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 2,50,000. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு எவ்வளோ, 4,50,000. ஸோ இங்க எழுதியிருக்காங்க பாருங்க, காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம் 4,50,000. இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்சோ ஷோட ரெவலன்ட் நோட்ஸ். ஸோ அப்போ நீங்க கிளியரா இங்க எழுதணும் ஒர்க்கிங்ஸ்ல. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஓப்பனிங் எழுதியிருக்கேன், நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேசஸ் ஆட் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் பேலன்ஸை மைனஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி உங்களுக்கு வந்து 4,50,000 வந்துச்சுன்னு சொல்லி ஒர்க்கிங்ஸ்ல எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட் என்ன எழுதுவோம், சேஞ்சஸ் இன் இன்வென்டரில ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் இருக்கு. இப்போ என்ன செய்யணும், ஓப்பனிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,20,400 மைனஸ். இங்க பர்ச்சேசஸ் எதுவுமே இல்லை, டைரக்டா க்ளோசிங்க மைனஸ் பண்ணிடலாமா, 1,50,200. இப்போ மைனஸ் பண்ணா எனக்கு மைனஸ்ல வருது, எவ்வளோ வருது, -29,800. நெக்ஸ்ட் பாருங்க ஃபினிஷ்டு குட்ஸ் எவ்வளோ இருக்கு, ஓப்பனிங் வந்து 5,10,000 இருக்கு, க்ளோசிங் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, க்ளோசிங் வந்து 3,50,000 இருக்கு. ஸோ எவ்வளோ வருது, 1,60,000. இது வந்து ஒர்க்கிங் ப்ராக்ரஸ், இது வந்து ஃபினிஷ்டு குட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டாக் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் வந்து 59,000, க்ளோசிங் எவ்வளோ இருக்கு, 1,25,000. ஸோ இதுவும் மைனஸ்ல வருது, -66,000 ஸ்டாக். இப்போ இதை சால்வ் பண்ணுங்க, -66,000 ஸ்டாக். நெக்ஸ்ட் ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் வந்து -29,800 பிளஸ் ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து 1,60,000. ஸோ 64,200 தான் நம்மளுக்கு சேஞ்சஸ் இன் இன்வென்டாரிஸோட டோட்டல். அதான் இங்க எழுதியிருக்காங்க. ஸோ இதோட ஒர்க்கிங்ஸும் நீங்க கிளியரா எழுதணும், ஓப்பனிங் என்ன க்ளோசிங் என்ன ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். டோட்டல் 64,200. நெக்ஸ்ட் வந்து என்டர் பண்றீங்க, அவ்வளவுதான். இங்க நோட் நம்பர்னு போட்டு கிளியரா எழுதிருங்க. நோட் நம்பர் 1ல வந்து என்ன கொடுத்துருக்கோம், என்னதுக்கு ஒர்க்கிங்ஸ் கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் சேஞ்சஸ் இன் இன்வென்டாரிஸோட நோட் நம்பர் எவ்வளோ, 2. ஓகே, ஜஸ்ட் 2 மார்க் சம்ஸ் தான். 7 மார்க்ஸ்ல நம்ம ஃபுல் ஃபார்மேட் பார்த்தோம்ல, அது வச்சுதான் உங்களுக்கு 7 மார்க்ஸ் வரும். ஸோ illustration 3 புரிஞ்சுச்சான்னு பாருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ்.